நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. தென்னாடுடைய எங்கள் சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் எங்கள் இறைவா போற்றி. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. அருணை என்பதும் கருணை என்பதும் ஒன்றுதானே மனமே. ஆடல் செய்வதும் யோகம் செய்வதும் சொக்கநாத சிவனே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. வெள்ளியங்கிரி நடனமாடிடும் அண்ணாமலையானே. வேத ஒலிதனில் பரவிடும் ஈசன் அருணாச்சல சிவனே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர ஹர ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. மதுரையம்பதி ஆடுகின்ற சொக்கநாத சிவனே. என் தாய் மீனாட்சியுடன் கோவில் கொண்ட சுந்தரேஸ்வரனே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. பூமிலிங்கமாய் காட்சி தருகிறான் ஏகாம்பரேஷனே. வாயுலிங்கமாய் காட்சி தருகிறான் காளஹஸ்தி சிவனே. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. நீரில் லிங்கமாய் கோலம் தருகிறான் ஜலகண்டேஸ்வரனே. ஆகாஷலிங்கமாய் காட்சி தருகிறான் இல்லை நடராஜனே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர ஹர ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. அக்னிலிங்கமாய் காட்சி தருகிறான் அண்ணாமலையானே. நீரில் லிங்கமாய் கோலம் தருகிறான் ஜலகண்டேஸ்வரனே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. பிட்டுக்கு மண் சுமந்ததுந்தன் பெருமைதானன்றோ. பிரம்படி பட்டதனால் அதுவே முதுகெலும்பானதோ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. மகாதேவா. பிரதோஷ வேளையின் உச்சிகாலமே நம சிவாயமே. பிறவாவரம் தந்து மோட்சம் தர வரணும் என் சிவனே. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. கார்த்திகை தீபத் திருநாள் அழகே அண்ணாமலையானே. கனிவுடன் எங்களை காத்திட வேண்டும் அருணாச்சல சிவனே. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. நந்தி வாகனா நாகாபரணா நம சிவாயமே. தம் தர்கட தீம் தர்கட தொம் தர்கட நம் தர்கட நம சிவாயமே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஹர 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 ஹர. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. சிவபுராணத்தை நாளும் மோதிடு நிம்மதி வரும் மனமே. தேவாரத்தையும் திருவாசகமும் பாடிடுவாய் மனமே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. மகாதேவா. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ.
பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம் அண்ணாமலையானே. எங்கள் குலம் அதை காத்து குடும்பம் செழிக்க வரணும் ஈஸ்வரனே. சிவாய நமக ஓம் சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஓம் சிவாய நமக சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ சிவாய நமக ஓம் சிவாய நமக ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஓம் நம சிவாய ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஓம் நம சிவாய 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 தேவ 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 மகாதேவ தேவ 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 ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கரே அரோகரா வாயுலிங்கமே மகாதேவா சுக்கநாதனே அரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய 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 நம சிவாய ஓம் நம சிவாய சங்கரா வைக்கத்தப்பா வடக்கநாதா ஏற்றமானூரப்பா தில்லையம்பல நடராஜா காரணீஸ்வரா மதுரையிலே மீனாட்சியோடு உறையும் சுந்தரேஸ்வரா மனித ஜென்ம பாவம் தீர்த்து நம்மை புனிதமாக்கும் காசி விஸ்வநாதா மயிலையிலே என் தாய் கற்பகவல்லியோடு ஆலயம் கொண்ட கபாலீஸ்வரா வெள்ளீஸ்வரா மல்லீஸ்வரா இமயமலையிலே பனிமலை லிங்கமாக பொழியும் கைலாசநாதா शंभो शंभो महादेवा त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकं हिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् हर हर शंकर जय जय शंकर कामाक्षी शंकर कामकोटि शंकर शंकरा शंकरा सुखनादा शिव में शिव में शिव में शिव में மனதின் பலவீனத்தை விட கீழானது இந்த உலகில் எதுவும் இல்லை. மனதை தளரவிட்டவனால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அசோச்யானன் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம் சபாஷசே கதாசூன் அகதாசூன் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. ஒரு பண்டிதனாக இருக்கிற நீ, அறிவுடையவனாக இருக்கிற நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாதோ அதை பற்றி கவலைப்படுகிறாய். அறிவுடையவர்கள் கவலைப்படக்கூடாத விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உன்னை சூழ இருக்கிற சுற்றத்தாரின் உயிரை வாங்கப் போவதாக நீ நினைக்கிறாயே, நீ நினைத்தாலும் அவர்கள் உயிரை வாங்க முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா? அவர்கள் உயிர்களெல்லாம் என்னால் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது.
அர்ஜுனன் புரியாமல் குழம்பினான். உன் முன்னால் அணிவகுத்திருக்கிறவர்கள் எல்லாம் நைந்து போன பழந்துணிக்கும் உடைந்து போன மண்பாண்டத்திற்கும் சமமானவர்கள். அவர்களை நீ கொல்லப் போகிறேன் என்று நினைக்காதே. அவர்கள் உயிர்கள் எல்லாம் ஏற்கனவே வாங்கப்பட்டு விட்டது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நபூயகா அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே. பகவான் சொன்னான், நைந்து போன பழந்துணி, உடைந்து போன மண்பாண்டம். நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படாவிட்டாலும் உனக்கு எதிரில் அணிவகுத்திருக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். நீ வருத்தப்படுவதனால் அவர்கள் நிரந்தரமாக இந்த பூமியில் வாழப்போவதில்லை. அர்ஜுனா, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை புரிந்து கொள்ளாததனால் நீ கவலைப்படுகிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த உடல் எவ்வளவுதான் பேணி காத்தாலும் அழியும். இந்த உடலை வெயில் வருத்தும், பனி வாட்டும், வாழ் வெட்டும், மழை நனைக்கும். அனித்தியமானது இந்த தேகம். ஆனால் இதற்குள் குடியிருக்கிற ஆத்மா இருக்கிறது பார், அதை நெருப்பு வருத்தாது, மழை நனைக்காது, வாழ் வெட்டாது, பனி உலர்த்தாது. ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் புகுந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். அழிய போகிற உடலை பற்றி நீ கவலைப்பட்டால் அது அறிவினம். அழியாததான ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டாலும் அது அறிவினம். புது புது உடல்களில் பூத்து குலுங்கும் இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணிசை என்றான் பகவான். அர்ஜுனன் தேர்தட்டில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அணிவகுத்திருக்கிறது படை. உழவு போர்க்களத்தில் வாளோடு வாளும் வேலோடு வேலும் மோத இருக்கிற போர்க்களத்தில் 18 அத்தியாயத்தை உபதேசிக்கிற வரையிலேயும் அவர்கள் காத்திருப்பார்களா என்றால், 18 அத்தியாயங்களையும் உபதேசம் செய்வதற்கு பகவான் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் நாம் நினைப்பது போல் நீளமான காலம் அல்ல. பகவான் நினைத்தால் ஒரு நொடியில் கூட அந்த உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொண்டு சேர்த்திருக்கலாம். போர்க்களத்தில் ஒரு நியதி உண்டு. 2 பக்கத்து சங்கங்களும் ஒலித்து கொடி அசைந்த பிறகுதான் படைகள் மோதிக்கொள்ளும். ஆக சங்கங்களும் ஒலிக்கவில்லை, கொடிகளும் அசையவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பகவான் உபதேசம் பண்ணுகிறார் பார்த்தனுக்கு. அவர் சொன்னார், இந்த போர்க்களத்தில் வீரனாக நின்று போர் செய்வதற்காக நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கடமையோடு பிணிக்கப்பட்டிருக்கிறான். அதை செய்வதில்லை என்று அவன் உதறி தள்ளிவிட்டான் என்றால், இயற்கையே அந்த கடமையை செய்யுமாறு அந்த கடமையோடு அவனை பிணிக்கும் என்றார். உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமையை நீ செய்துதான் தீர வேண்டும். செய்கைகளை பிரம்மத்தில் சார்த்திவிட்டு தாமரை இலை தண்ணீரை போல உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டிருப்பதுதான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது. அதைத்தான் நீ செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல கேதுர்பு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. கடமையை செய்யத்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர உனக்கு பலனை எதிர்பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. பிரம்மத்தில் சார்த்து செய்கைகளை, தாமரை இலைக்கு மேல் உருண்டோடுகிற தண்ணீரை பார்த்திருக்கிறாயா? எப்படி ஒட்டாமல் உருண்டோடுகிறதோ அதுபோல் இருப்பதற்கு பழகு. இந்த உலகில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றுதான். புலன் வழி செல்லக்கூடிய உன்னுடைய மனதை தடுத்து நிறுத்தி உன் புலன்களை நல்ல மனம் வழி செல்லச் செய். இல்லையானால் ஆசை, துக்கம், பேராசை, துன்பம், இழப்பு, விரக்தி என்று தொடர்ந்து நீ அவதிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலை வரும். இவைகளையெல்லாம் தாண்டிய ஞான நிலைக்கு வந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு இன்பம் துன்பம் என்கிற வேறுபாடுகள் கூட இல்லை. எத்தனை நதிகள் கடலில் வந்து சங்கமமானாலும் கடல் துள்ளாட்டம் போடுவதில்லை. நதிகளே வந்து சங்கமமாகவில்லை என்றாலும் கடல் கவலைப்பட போவதில்லை. அதுபோலத்தான் மாறி மாறி வருகிற இன்பங்களால் துள்ளாட்டம் போடாமலும், வாழ்க்கையில் சந்திக்கிற துன்பங்களால் துவண்டு போகாமலும், யார் சமநிலையோடு இருக்கிறானோ அந்த ஸ்தித பிரஜ்ஞ நிலையில் நீ இரு. அர்ஜுனன் கேட்டான், ஆசிரியர் பாடம் சொல்லும் போது ஒழுங்கா மாணவன் கேட்டா சந்தேகம் வரும். அர்ஜுனன் கேட்டான், ஸ்தித பிரஜ்ஞ காபாஷா, ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடப்பான்?
பகவான் போர்க்களத்தில் கூட அவன் கேட்ட கேள்விக்கு அக்கறையோடு பதில் சொல்கிறார். துக்கத்தையும் மகிழ்ச்சியும் சமமாக பாவிக்க தெரிந்தவனாக இருப்பான் ஒரு ஸ்தித பிரஜன். உணர்ச்சி சமன்பாடு உடையவனாக இருப்பான். அவனிடத்தில் சமநிலை இருக்கும். இதைத்தான் ராமாயணத்தில் செய்து காட்டினான் ராமன். 14 ஆண்டு காடுன்னு சொல்லும் போதும் கவலை இல்லை. முந்தின நாள் தசரத சக்கரவர்த்தி அழைச்சி உனக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் போதும் சந்தோஷம் இல்லை. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் தனக்கு வரப்போகிறது என்பதை கேட்கும் போதும் மகிழ்ச்சி இல்லை. உனக்கு நாடல்ல காடு 14 ஆண்டு காலம் என்று சொல்லும் போதும் துக்கம் இல்லை. சொல்ல போனால் நீ செல்ல வேண்டியது காடு என்று சிறிய தாயார் சொல்லும் போது அன்றலர்ந்த செந்தாமரையை விட அவன் முகம் விகசித்திருந்தது என்று கம்பன் பாடினான். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்றார். பட்டம் சூடப்போகிறோம் என்று மகிழ்ச்சியும் இல்லை, அது தன்னை விட்டு போகப் போகிறது என்கிற துக்கமும் இல்லை. ஸ்தித பிரஜ்ஞ நிலையில் இருந்தான். அர்ஜுனன் கேட்டான், ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பான்? உன் கடமைகளை செய்து கொண்டு சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாமல் உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியில் நடப்பதற்கு முயற்சி செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் கேட்டான், ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி இருப்பான்? உன் கடமைகளை செய்து கொண்டு சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாமல் உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியில் நடப்பதற்கு முயற்சி செய். அழகாக சொன்னார்கள் கீதையை வியாக்கியானம் செய்கிற பெருமக்கள். பகவான் சொல்லுகிறார் 4 விதமான யாகங்களை சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 4 விதமான யஜ்ஞங்கள். யஜ்ஞம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ பொருட்செலவில் செய்யணும், எவ்வளோ முயற்சியில் பண்ணணும், எல்லாராலையும் செய்ய முடியுமா நாம் நினைப்போம். ஆனால் மிக அழகாக கீதை சொல்லுகிறது 4 விதமான கடமைகளை செய்யும். அதில் முதல் கடமை பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த நம்மை படைத்த இறைவனை வணங்கி துதித்து ஆராதித்து இறைவன் நாம் எப்படி நீதி நேர்மையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுபடி இந்த உலகில் வாழ்வது. நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து உணர்வதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிற ஞானிகள் ரிஷிகள் மெய்யடியார்கள் நம் நன்மைக்காக என்னென்ன சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் கொஞ்சமாவது தெரிந்து கொண்டு அதன் வழி வாழ்க்கையை நிறுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்தால் அது ஒரு யஜ்ஞம். இறைவனை வணங்குவதை தேவ யஜ்ஞம் என்றும் ஞானிகள் சொன்ன வழி நடப்பதை ரிஷி யஜ்ஞம் என்றும் சொன்னார்கள். மூன்றாவதா பண்ண வேண்டிய யஜ்ஞம் என்பது பித்ரு யஜ்ஞம். இந்த உலகில் நாம் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழிகாட்டி வழித்தடம் அமைத்து கொடுத்த நம் குடும்பத்தின் மூதாதையர்களை குறிப்பிட்ட காலகட்டங்களில் நினைத்து அவர்களுக்கு உரிய சிரார்த்தம் திதி திவசங்களை ஒழுங்காக செய்து அவர்களை மேலுலகத்தில் ஏற்றுவதற்குரிய கடமையை பூலோகத்தில் வாழுகிற அவர்களது வழித்தோன்றல்கள் செய்ய வேண்டியது. இதை வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதும்போது சொன்னார்கள், ஒரு நாளைக்கு இறைவனை வணங்காமல் நீ மறந்துவிட்டால் கூட இறைவன் பொறுத்து கொள்வார். இதுவரை ரிஷிகளின் உபதேசத்தை கேட்கவில்லை என்றால் இனிமேலாவது கேட்டு பிழைத்துக்கொள். ஆனால் இந்த பித்ரு யஜ்ஞத்தில் பிழையே செய்து விடாதே என்று. பிழையில்லாமல் செய்ய வேண்டிய யஜ்ஞம் இந்த பித்ரு யஜ்ஞம். காஞ்சி மகா முனிவர் மகா பெரியவர் மிக அருமையாக இந்த இடத்தை விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒருவர் கேட்டார், இந்த லோகத்தில் அங்கே போய் சேர்ந்த பித்ருக்களை நினைச்சு பண்ற தான தர்மம் எல்லாம் அவங்கள போய் சேரும்னா அது நம்ப முடியுமா? நாம் இங்கே பண்றது அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அந்த பலாபலன்? அப்போ மகா பெரியவருடைய உபதேசம் அவர் சொன்னார். நான் ஒரு கதை சொல்கிறேங்க அப்படின்னார் கேட்டவங்கிட்ட. ஒரு கிராமத்து ஆசாமி பையன் நல்லா படித்து பெரிய ஆளாக வரட்டும்னு பட்டணத்தில் படிக்க வச்சுருந்தா. அந்த பையனுக்கு தெரியும் அப்பாவுக்கு அவ்வளோ படிக்க எழுத தெரியாதுன்னு, ரொம்ப தொல்லை பண்ண மாட்டான். ஏதாவது ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருந்தால் வரும்போது தான் பணம் வாங்கிட்டு போவான். ஒரு நாளும் கடுதாசி போட்டு அப்பா இவ்வளோ ரூபா அனுப்பி வை சொல்கிறதில்ல. ஒரு முறை வந்தான், பணம் வாங்கிட்டு போய் கட்டணும் கல்லூரியில், வாங்க மறந்து போயிட்டான். நேராக பட்டணத்தில் போய் சேர்ந்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, இப்போ வேறு வழி இல்லை, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட காட்டியாவது அப்பா படிச்சுக்குவாருன்னு அவன் ஒரு லெட்டர் எழுதி போட்டான். உடனே அவர் அதை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் போய் இது என்ன சொல்லு, இந்த மாதிரி உங்கள் பையன் பணம் வாங்க மறந்துட்டாரான், 8000 ரூபாய் வேணுமா, தந்திமணி ஆர்டர்லாம் அனுப்புவீங்களா, ஃபீஸ் கட்டணுமா? அந்த பெரியவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாதேப்பா, நீ போய் கொஞ்சம் அனுப்பிச்சிருன்னார்.
அந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னால் எனக்கு ஒரு கல்யாண வீடு நான் போகணும், என்னால் முடியாது, ஒன்றும் வேலை இல்லை, நீங்கள் 8000 ரூபா பணத்தை எடுங்க, கூட ஒரு 500 ரூபா கையில் வச்சுக்கோங்க, பையனோட அட்ரஸை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போய் அந்த ஆஃபீஸில் சொல்லுங்கள், அவங்க எல்லாம் கேட்டு எழுதி உங்களுக்கு ரசீது போட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க, போயிடுவாங்கன்னு அவன் தப்பிச்சு ஓட்டிட்டான். இவர் நேராக வந்தார், ஒன்றும் புரியல, பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஆதியோட அந்தமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கதை முழுசும் சொல்கிறார். பையனை எப்படி படிக்க வச்சேன், என்ன பண்ணேன், அவன் பணத்தை மறந்து போன கதை வரைக்கும் எல்லாம் சொல்லிவிட்டு இது எப்படியாவது அனுப்பிச்சிருங்க. அந்த கவுண்டரில் இருந்தவருக்கு ரொம்ப கொஞ்சம் இறக்கமாக, இதெல்லாம் கவலைப்படாதீங்க பெரியவர், அதெல்லாம் அனுப்பிடலாம், உட்காருங்க, அட்ரஸை கொண்டாங்க அப்படின்னு எல்லாம் வாங்கி ஃபில்லப் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டார். ரசீதையும் கையில் கொடுத்துட்டு போயிட்டு வாருங்கன்னு மீதியும் கொடுத்தார். அந்த பெரியவர் வாங்கிட்டு போக மாட்டேங்கிறார். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட ஒரு பெஞ்சிலேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். அந்த கவுண்டரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், ஏன் உட்காந்துருக்கீங்க, யாருக்காவது காத்திருக்கீங்களோ? இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். பிறகும் 1/2 மணி நேரம் ஆச்சு, போகவே இல்லை. உடனே அந்த பெரியவர் கேட்டார், இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, இதுக்குள்ளே பாதி தூரம் போயிருக்குமே பணம் அப்படின்ட்டார். அதான் பெரியவருக்கு ரொம்ப சந்தேகமாக போச்சு, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஒருத்தரும் வரவே இல்லையே, போட்ட பணம் போட்ட இடத்துலையே கிடக்குதே, பாதி தூரம் போயிருக்குன்னு சொல்கிறாரு, அது யார் வந்து கொண்டு போயிருப்பா நமக்கு தெரியாமல் அப்படின்னு திரும்ப உட்காண்டார். பழையபடி 1/2 மணி நேரம் ஆச்சு. உடனே அந்த ஆஃபீஸர் சொன்னார், பணம் போய் கிடச்சிருக்கோம், ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னா. இப்போவும் பெரியவருக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு வீட்டுக்கு வந்தார், கவலையோடு உட்காந்தார். நாமாவது ஒரு டிக்கெட் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், இந்த ஆள் பணத்தை வாங்கி போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராயரில் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே பாதி தூரம் போயிருக்கோம், போய் சேர்ந்துட்டு நான் கொடுத்த பணம் அப்படியே ட்ராயரில் கிடக்கு, அது எப்படி போய் சேரும் அப்படின்னு அந்த பெரியவர் கவலை. அடுத்த நாள் சாயங்காலம் பையன் செய்தி கொடுத்துட்டான், அப்போ நீ அனுப்பிச்ச பணம் 2 மணி நேரத்தில் எனக்கு கிடச்சி போச்சுன்னா இப்போ அதை விட குழப்பமாக போச்சு, எப்படி கிடைக்கும்னு தெரியாது. இதை மாதிரி தான் அவருக்கு எப்படி உலகியல் அறிவு குறைச்சலாக இருக்கோ அது மாதிரி தான் நமக்கு ஆத்மார்த்தமான அறிவு குறைச்சலாக இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு எப்படி போய் சேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதனால அந்த யஜ்ஞத்திலிருந்து கண்டிப்பாக தவறவே கூடாது என்று வியாக்கியான கர்த்தாக்கள் காஞ்சி மாமுனிவர் எவ்வளோ அழகாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க. இதுவும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிற முக்கியமான ஒரு யஜ்ஞம். அப்புறமா நம்ம சார்ந்திருக்கிற மனிதர்கள், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய பசி போக்குவதும் அவர்களது துன்பம் துடைப்பதும் அவர்கள் அறியாமையை போக்குறதுக்கும் நம்மாலான தொண்டு ஏதாவது செய்தால் அதுதான் நர யஜ்ஞம். உணவு கொடுப்பதோடு கல்வியும் நோய் தீர்க்க அவர்களுக்குரிய வழிவகையும் செய்து உதவினால் மாணவர்களுக்கு நாம் செய்கிற உதவி இருக்கிறதே அதை நர யஜ்ஞம் என்று சொன்னார். ஆக தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், அதை எவ்வளோ அழகாக சொல்லி வைத்தார்கள் பாருங்கள். பசித்து ஒருவன் இருப்பதை பார்க்கிற நிலைமைக்கு நாம் வந்தால் அதை தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று. அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள்லாம் சொன்னாங்க, பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் இன்னார் இவன் நல்லவன் கெட்டவன் சாமி பக்தி உள்ளவன் இல்லாதவன் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், பசிச்சா சாப்பாடு போடுன்னாங்க.